பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு கிறிஸ்துவே, நன்றி தூய ஆவியானவரே. இதோ இந்த நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த வேலையை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ உங்களுடைய வார்த்தையை தியானிக்க இங்கு நாங்கள் ஒன்று கூடி இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கிருபை என்றால் என்ன, அருளுடைய வல்லமை, அந்த கிருபையுடைய வேலைகள் எல்லாத்தையும் நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நாங்கள் கிருபையின் வழியை நடக்காமல் திருச்சட்டத்தின் வழியை நடந்திருக்கின்றோம். அதனால் திருச்சட்ட மூலியமாக நமக்கு கிடைக்க வேண்டியதை அனைத்தையும் நாமல் பெறாமல் இருந்திருக்கின்றோம். அதை எங்களுக்கு உணர்த்தி கிருபையின் வழியாகவும் விசுவாசத்தின் வழியாகவும் எப்படி பெற வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி தூயாவின் வழியாக சொல்லி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, இன்னும் நாங்கள் மென்மேலுமாக இந்த கிருபையை புரிந்து அதன்படி நடக்க எங்களுக்கு தூய ஆவியானவரை தந்து எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடி கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸோ நாம நேற்றைய தினத்துல கிருபையை பத்தி பார்த்துட்டு வந்தோம். ஸோ இந்த கிருபையை முழுசா நமக்கு தெரியணும்னா நாம சட்டம் என்றால் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். ஓகே, நாம இந்த வசனம் இதான், ரோமையர் 6:14, அதுல இருந்தா நாம பார்க்க போறோம். ரோமையர் 6:14. பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்த கூடாது, ஏனெனில் நீங்கள் இப்போது சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல, மாறாக அருளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள். ஸோ சட்டம்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், சட்டம் எப்படி இந்த உலகத்துக்கு வந்ததுன்னு தெரியும், எப்போ கொடுத்ததுன்னு தெரியும், எதற்காக வந்தது தெரியும், சட்டத்தோட லிமிட்டேஷன் தெரியும். நம்ம சட்டத்தின்படி நடந்தோமான்றா, சட்டத்தின்படி நமக்கு நம்ம கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆகவே முடியாது. ஏற்புடையவரான ஆனால் மட்டும்தான் இந்த மீட்பின் திட்டத்தில் நாம பங்கு கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம நமக்கு கொடுத்த அனைத்து கொடைகளும் எப்போ நமக்கு கிடைக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவின்குள்ள நாம் இருக்கும்போது தான் இது எல்லாத்தையும் நாம் பெறுகிறோம். ஸோ இந்த சட்டத்தின் வழியாக அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு சொன்னாங்கன்னா, அது கரெக்டான ஒரு தெளிவான இல்ல உண்மையான நற்செய்தி கிடையாது. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓகேவா? அப்போ இந்த சட்டத்தின்படி நீங்க நடந்தீங்கன்னா கண்டிப்பாக பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தக்கூடும். ஏனென்றால் சட்டத்தை மதிச்சு நடக்கும்போது ஒரு சட்டத்துல தவறினாலும் அது பாவம். பிரேஸ் காட். சட்டத்தை தவறினாலே பாவம். அந்த ஒரு சட்டம் தவறினாலும் பாவம் தான், 10 சட்டம் தவறினாலும் பாவம் தான். பாவம் தான். பாவம் உங்கள் மேல ஆட்சி செலுத்தக்கூடாது. அதுதான் கடவுளுடைய ஒரு கோப்பு. பிரேஸ் காட். அதனால என்ன பண்றாருன்னா, அவர் கிருபை, அருள் என்ற ஒரு திட்டத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு கொடையை நமக்கு அருளுகிறார். இந்த அருள் என்ன சொல்லி கொடுக்கும்னா, இந்த சட்டத்தின்படி உங்களால நடக்க முடியாததை அனைத்தையும் இந்த கிருபை நமக்கு செஞ்சு கொடுக்கிறது. அதை தான் நம்ம படிக்க போறோம். பிரைஸ் தி லார்ட். அதுதான் திமோத்தி 2, திமோத்தி இல்ல, தீத்து 2:11. ஏனெனில் மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றியன்மையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருள் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கியிருப்பது நிறைவேறும் என காத்திருக்கின்றோம். நாம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. பிரைஸ் தி லார்ட். அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார்.
பிரைஸ் காட். அப்போ சட்டம் செய்ய முடியாததை இந்த கிருபை செய்யும். இந்த இப்போ இந்த யோவான் 1 எழுதிய சுவிசேஷம் 1:17. திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது. அதை நம்ம பார்த்தோம். சீனாய் மலையில கடவுள் வந்து மோசே மூலியமாக இஸ்ராயல் மக்களுக்கு வழங்கினார். அதன்படி நடக்க முயற்சிக்கிறாங்க, முடியல. பாவத்தின் விளிம்புல விழுறாங்க. அதுலேருந்து வெளிவர முடியல. அந்த மக்கள் அழியறத பார்த்து கடவுள் என்ன பண்றாரு, அவர் இன்னொரு மீட்பின் திட்டம் என்ற ஒண்ணு கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவ உள்ள கொண்டு வராரு. இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் என்ன கொடுக்கிறாருன்னா, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாக வெளிப்பட்டன. இப்போ அதுதான் நம்ம கோயிலுக்கு போனாலும் அந்த திருப்பலியில வந்து சொல்லுவாங்க. The grace of Lord, the love of God and the grace of our Lord Jesus Christ and the fellowship of the Holy Spirit. கடவுள் இயேசு கிறிஸ்துனாலே கிரேஸ் தான். இயேசு கிறிஸ்துனாலே கிருபை, இயேசு கிறிஸ்துனாலே அருள் தான். வேற எதுவுமே உங்க நினைவுக்கு வரக்கூடாது. இது எல்லாமே அது கடவுள்னு சொன்னா அது வந்து அன்பு, அகாப்பே லவ், நிபந்தனையற்ற அன்பு, தெய்வீக அன்பு அப்படின்னு சொல்லலாம். இயேசு கிறிஸ்துன்னு சொல்லப்பட்டா என்ன ஞாபகம் வரணும்னா, அவருடைய கிருபை, அவருடைய அருள், அவருடைய உண்மைதான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். தூய ஆவின்னு சொன்னா ஃபெலோஷிப். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் தூண்டலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சொல்றான். அப்போ இந்த காஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட்ல என்ன இருக்குன்னா, கிருபை, இந்த அருள் தான் இதுல இருக்கு. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். அப்போ இந்த அருள் தான் வந்து நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குது. ஸோ பாவத்துக்கு நாம வந்து அந்த அந்த சட்டம் சார்ந்த இதை வந்து ஒரு லிமிடேஷன்ஸ் பார்த்தோம். அந்த லிமிடேஷன்ஸுக்கு அப்புறமா என்னன்னா இயேசு கிறிஸ்து வராரு. அது ஓகே. அதை ஒரு வாட்டி நம்ம கலாத்தியர் நம்ம பார்ப்போம். கலாத்தியர் 3:17 நினைக்கிறேன். ஓகே. 19. திருச்சட்டத்தின் பயன் என்ன? குற்றங்களை எடுத்துக்காட்ட அது பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டது, வாக்குறுதிக்கு உரியவரான வழிமரபினர் வரும் வரை. வாக்குறுதிக்கு உரியவரான வழிமரபினர் வரும் வரை அது நீடிக்க வேண்டியிருந்தது. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த வாக்குறுதிக்கு உரியவனான இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் அந்த சட்டம் இருக்குது. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு என்ன பண்றாரு? அவர் நமக்காக அந்த சட்டத்தை எல்லாத்தையும் கடைபிடித்து அவர் என்ன பண்றாரு? அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து இந்த அன்பின் மூலியமாக கடவுளுடைய அன்பின் மூலியமாக நமக்கு கிருபை, அத அந்த 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 என்ன சொல்றது, அந்த பாவத்தை எதிர்க்கிற ஒரு ஒரு வல்லமைய இந்த கிருபை மூலியமாக நமக்கு கொடுக்கிறது தான் இயேசு கிறிஸ்துவுடைய அருள். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்போ இந்த அருள் என்ன பண்ணுதுன்னா, நமக்கு ஒரு தெளிந்த புத்தியை நமக்கு கொடுக்குது. ஒரு தெளிந்த புத்தியை நமக்கு கொடுக்குது. என்னன்னா, இது தப்பு, இது கரெக்ட். அதுலயும் அதை நம்ம கண்டுபிடிச்சிட்ட பிறகு அந்த கிரேஸ்ல தான் அந்த லா அடங்கி இருக்கு. ஓகேவா? இந்த கிருபையில தான் அந்த லா அடங்கி இருக்கு. அதுல இருந்து என்ன நடக்குது? நமக்கு எது நல்லது, எது கெட்டதுன்ற ஒரு தெளிந்த புத்திய நமக்கு இயேசு கிறிஸ்து மூலியமாக தூய ஆவியின் வழியாக நாம் அதை பெற்றுக்கொண்டோம். இப்போது அந்த அந்த கிருபையின் மூலியமாக இது எனக்கு வேணாம், நான் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால அதை எதிர்க்கிற ஒரு சக்தி எனக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக தூய ஆவியின் வழியாக எனக்கு பொழியப்பட்டுள்ளது. அதுதான் கிருபை. என்னுடைய வாழ்க்கை இதுக்கு முன்னாடி என்னன்னா, எனக்கு முன்னாடி ஒரு பாட்டில் வச்சாங்கன்னா அவ்வளோதான். நான் வந்து அதை ஓப்பன் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சுருவேன். இப்போ என் முன்னாடி 10 பாட்டில் வச்சாலும் நான் என்ன பண்ணுவேன்னா, குடிக்க மாட்டேன். மாறாக அந்த பாட்டில உடைக்க ஆரம்பிச்சுருவேன். ஏன் இதுக்கு முன்னாடி என்னால செய்ய முடியல?
இப்போ செய்ய முடிஞ்சதுன்னா, இதற்கு முன்னாடி எனக்கு கடவுள பத்தி நான் புரிஞ்சுக்கல. அவர் எனக்காக செய்தத நான் அறியல. அதனால தூய ஆவியார் எனக்குள்ள வரல. தூய ஆவியார் வழியாக அன்பு வரல. அன்பின் வழியாக இந்த கிருபையுடைய வல்லமைய நான் புரிந்து கொள்ளல. பிரைஸ் காட். அப்போ நான் கடவுளுடைய வாக்குறுதிகள படிச்சு, அதன்படி கேட்டு நடக்கும்போது, எனக்குள்ள அந்த தூய ஆவியானவர் வரும்போது, அந்த தூய ஆவியானவர் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும்போது, அந்த தூய ஆவியார் என்ன பண்றாரு? கிருபைய தட்டி எழுப்பி விடுறார். அப்போ அந்த கிருபை மூலியமாக நான் என்ன பண்றேன்? எனக்கு வேண்டாதத நான் வேண்டான்னு சொல்ட்டு அடியோடு வெறுக்க ஆரம்பிக்கும்போது தான், அதனுடைய அதோடைய ப பிரதிபலிப்ப நான் வந்து என்னால பார்க்க முடியுது. பிரைஸ் த லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இப்போ மத்தேயு அம் அது எங்க அது? ம். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். என்ன வசனம்? தேங்க் யூ ஜீசஸ். 12:36 22:37. இப்ப இதுல வந்து அ ஓகே. இப்போ பாருங்க. இங்க ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு பார்ப்போம். ஓகே. அதே நாளில் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் கருத்துடைய சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, ஒருவர் மகப்பேறின்றி இறந்து போனால், அவருடைய மனைவியை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு, தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே உரைத்திருக்கிறார். எங்களிடையே சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் திருமணம் செய்து மகப்பேறின்றி காலமானதால், அவருடைய மனைவியை அவர் சகோதரர் திருமணம் செய்ய வேண்டியதாயிற்று. அப்படியே 2ஆம், 3ஆம், 7ஆம் சகோதரர் வரை அனைவருக்கும் நடந்தது. அவர்கள் அனைவருக்கும் பின்பு அப்பெண்ணும் இறந்தார். அப்படியானால் உயிர்த்தெழும்போது அவர் எந்த 7வருள் யாருக்கு மனைவியாய் இருப்பார்? அவர்கள் யாவரும் அவரை மனைவியாகக் கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். இயேசு மறுமொழியாக, உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. எனவேதான் தவறான கருத்தைக் கொண்டிருக்கிறீர்கள். பிரைஸ் காட். அப்போ இதுல என்ன சொல்றாருன்னா, யாருக்கு தவறான கருத்து வருதோ, அப்போ என்னன்னா, இயேசு கிறிஸ்து சொல்ற மாரி மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாதுன்றதுக்கு தான் அர்த்தம். ஏனெனில் உயிர்த்தெழுந்தவர்களுள் யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை. அவர்கள் விண்ணக தூதரைப் போல் இருப்பார்கள். இறந்த பிறகு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த எர்த்லயே அந்த கல்யாணம், அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, அம்மா, அப்பா எல்லாம் முடிஞ்சுது. விண்ணகத்துக்கு போயிட்ட பிறகு, உயிர்த்தெழுந்து விண்ணகத்துக்கு போயிட்ட பிறகு எல்லாரும் தூதரைப் போல இருப்பார்கள் தவிர, யாருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாது. இறந்தோர் உயிர்த்தெழுதலைப் பற்றி கடவுள் உங்களுக்கு உரைத்துள்ளதை நீங்கள் வாசித்ததில்லையா? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று அவர் கூறியிருக்கின்றார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள் என்று கூறினார். அவருடைய போதனையை கேட்ட கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்து போயினர். இப்ப பாருங்க, இப்பதான் விஷயம். இயேசு சதுசேயரை வாயடக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலைசிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலைசிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்தவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான 2வது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்ற பதிலளித்தார். ஓகே. இங்க என்ன சொல்றாருன்னா, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார்.
அவர் என்ன சொல்றாரு? 2 கட்டளைய சொல்றாரு. உன் முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு மனத்தோடும் நான் ஷேர் பண்ணல. சாரி. முழு மனத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலை சிறந்த முதுமையான கட்டளை. உன் மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்தவர் மீதும் அன்பு கூறுவாயாக. இது இணையான 2வது கட்டளை. திருச்சட்ட நூலை முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன. அப்போ இந்த ஒரு கட்டளை, இந்த 2 கட்டளையை நம்ம கடைபிடித்தா 613 கட்டளைகளையும் கடைபிடித்ததாக நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட முடியுமா? முடியாதா? பிரைஸ் காட். 610 கட்டளைகளும் நம்மளால கடைபிடிக்க முடியாது. ஆனா இந்த 2 கட்டளைகளும் கடைபிடித்தால் அந்த 613 கட்டளைகளையும் நம்மளால கடைபிடிக்க முடியும். இப்ப பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 10 கட்டளை இருக்கு இல்ல? அந்த 10 கட்டளைகள நம்மளால 10 கட்டளைய கடைபிடிக்க முடியுமா? முடியாது. முடியாது. பிரைஸ் காட். ஆனா இந்த அன்பின் மூலியமாக இந்த 10 கட்டளைய கடைபிடிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஏன்னா உங்களுடைய கடவுளுடைய அன்பு உங்களுக்கு இருந்ததுன்னா, நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க. கடவுளுடைய அன்பு இருந்ததுன்னா, பிறர குற்றப்படுத்த மாட்டீங்க. கடவுளுடைய அன்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பிறருக்கு துரோகம் செய்ய மாட்டீங்க. கடவுளுடைய அன்ப புரிஞ்சுதுன்னா, நீங்க கொலை செய்ய மாட்டீங்க. கண்டிப்பாக கடவுளையும் நீங்க கண்டிப்பா மறுதலிக்க மாட்டீங்க. அப்போ இந்த அன்பின் மூலியமாக தான் இந்த 613 கட்டளைகளையும் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடிக்கிறார். அந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்தி, அந்த அன்பின் மூலியமாக நமக்கு எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கிறார். இதுதாங்க கிருபை. இதற்கு நாம தகுதியானவர்களே கிடையாது. அவருடைய தகுதியில்லாத அன்பை பெறுவதற்கு நமக்கு அவருடைய தகுதியுள்ள அன்பை நம்ம பெறுவதற்கு தகுதியே கிடையாது. அத குடுக்கிறார் தெரியுமா? அதுதான் கிருபை. இந்த அன்பின் மூலியமாக அவர் என்ன பண்றாரு? நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேணாம். நீங்க இந்த மத்தவங்களுக்கு அன்பு செலுத்தினா போதும். நீங்க 613 கட்டளைகளும் கடைபிடித்தவர்களாக ஆக முடியும். அததான் சொல்றாரு. எல்லாவித கட்டளைகளுக்கும் இவ்விரு கட்டளைகள் அடித்தளமாக அமைகின்றன. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ நீங்க அன்புல அத அறிஞ்சு அத செயல்படும்போது, நீங்க கிருபை நிமித்தம் செயல்படுறதாக அர்த்தம். நீங்க அன்பு இருந்ததுன்னா எல்லாரையும் மன்னிப்பீங்க. உங்களுக்கு அன்பு இருந்ததுன்னா எல்லாரையும் அரவணைப்பீங்க. உங்களுக்கு அன்பு இல்லன்னா, உங்களுக்கு வேண்டியவங்கள தான் நீங்க அரவணைப்பீங்க. உங்களுக்கு வேண்டாதவங்கள நீங்க அரவணைக்க மாட்டீங்க. நான் ஏற்கனவே முதல்லயே அததான் சொன்னேன். நம்ம வாழ்க்கைக்கு பிரச்சனை, நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு பிரச்சனைய சந்திக்கிறோம்னா, அதுக்கு என்ன காரணம்? கடவுளுடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ளவில்லை. அவ்வளவுதான். அதுதான் விஷயம். வேற எதுவுமே கிடையாது. கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்ளாதனால நாம என்ன பண்றோம்? அவருடைய கிருபைய நம்மளால செயல்படுத்த முடியல. இந்த கிருபைய செயல்படுத்த முடியாதனால என்ன ஆகுது? நமக்கு திருப்பியும் இந்த லா பேஸ்ட் சட்டத்தின் சார்ந்த அந்த வேலைகளை நாம பண்ண தொடங்குறோம். பிரேஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ இந்த இந்த கிருபை என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா, இந்த சட்டம் இந்த இந்த சட்டத்தை அன்பின் மூலியமாக நீங்க அத ஆட்கொள்ள முடியும். அப்படின்ட்டு கிருபை சொல்லிக் கொடுக்குது. இப்ப பாருங்களேன். இப்போ எதற்கு நான் இந்த நடந்து போறது, அப்புறம் இந்த அந்த அது என்னது? ஃபாஸ்டிங். அதெல்லாம் இருக்கிறது இதெல்லாம் தப்பே சொல்லல. கரெக்ட். அதெல்லாம் செய்யுங்க. செய்யக்கூடாதுன்னு சொல்லல. சில பேர் இங்கேருந்து கிலோமீட்டர் கூட நடந்து போறாங்க. சில பேர் முட்டிக்கால் போட்டு போறாங்க. சிலர் இதெல்லாம் பண்ணி போறாங்க. அதெல்லாம் செய்யுங்க. தப்பே கிடையாது. ஆனா, இதெல்லாம் செஞ்சா எனக்கு கடவுள் குடுப்பாருன்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா, அத உங்க மனதிலருந்து எடுத்துருங்க. அதுதான் கட்டளை. அதுதான் லா மென்டாலிட்டி. அதுதான் கட்டளை நிமித்தமாக நான் செய்றது. இதெல்லாம் செஞ்சா எனக்கு கடவுள் இதெல்லாம் குடுப்பாரு. எபேசியர் 1:3ல நாம் படிச்சிருக்கோம். இதெல்லாம் செஞ்சா தான் கடவுள் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. உலகம் தோன்றுவதற்கு முன்னாடியே
நமக்கு ஆசீரை எல்லாம் வழங்க வேண்டும் என்று முதல்லயே கடவுள் எல்லாத்தையும் நிர்ணயிச்சுட்டார். ஆவிக்குரிய சட்டங்கள் அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மில் பொழிந்தருளினார். அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, கடவுளை நம்புனா போதும். அந்த அவருடைய கிருபையின் நிமித்தம் நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம் வாழ்க்கையில் செயல்படுத்த முடியும். நான் வந்து இந்த மாரி ஃபாஸ்டிங் இருந்தா எனக்கு வந்து கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார். எனக்கு வந்து கடவுள் வந்து சக்தி குடுக்குறாரு. எதுக்கு? நோயாளிகளை குணப்படுத்த கடவுள் எனக்கு சக்தி கொடுக்கிறார். அப்படின்ட்டு இருந்ததுன்னா, அந்த எண்ணத்தை எடுத்துருங்க. இது மூலியமாக இது வரணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வந்து உபவாசம் இருங்க. ஃபாஸ்டிங் இருங்க. எதற்கு? உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் மசில்ஸ பில்ட் பண்றதுக்கு. உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கைய ஆ பலப்படுத்துறதுக்கு தான் இந்த ஃபாஸ்டிங். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, "இவ்வகை பேய்கள் ஆ உபவாசத்தினாலும், விசுவாசத்தினாலும் வெளியேறும்." இவ்வகை பேய்கள்னா எது? உங்ககிட்ட இருக்கிற அந்த அவநம்பிக்கை, அவவிசுவாசம். அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் வந்து ஃபாஸ்டிங்னாலயும், பிரேயர்னால தான் போகும். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இத கத்துக் குடுக்கிறது தான் கிரேஸ். ஓகே. நான் வந்து இதெல்லாம் செஞ்சா எனக்கு இத கிடைக்கணும் இல்ல. கடவுள் மேல நம்பிக்கை வைத்தா போதும். தூய ஆவியானவர் வழியாக எனக்கு கடவுள் அருளிய அனைத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு தெளிவான புத்தியை கொடுக்கிறது தான் இந்த கிரேஸ். அதுதான் இத கத்துக் கொடுக்கிறது தான் இந்த தீத்து 2, 11, 12ல நாம வந்து பார்க்கிறோம். நமக்கு இந்த கிருபை எது நல்லது, எது கெட்டது, எது இறைப்பற்றியன்மை, எது வந்து உலகளாவிய நாட்டங்கள் என்று நமக்கு தெள்ளத் தெளிவாக தூய ஆவியானவர் வழியாக கற்றுக் கொடுத்து, அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு ஆற்றலையும் குடுக்கிறது தான் இந்த கிரேஸ். நேத்து நாம ஒரு வசனம் பார்த்தோம். என்னது? ரோமையர் 8. அதிலிருந்து நாம கன்டின்யூ பண்ணுவோம். ஆகவே கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது. நான் ஏற்கனவே அதோடைய எக்ஸ்பிளனேஷன் நேத்து குடுத்தேன். நமக்கு தண்டனை தீர்ப்பே கிடையாது. நாம் அ இயேசு கிறிஸ்துவோடு இணைந்துள்ளோம். ஒரு புதிய படைப்பாக ஆக்கப்பட்டுள்ளோம். நமக்கு கடவுளுக்கு ஏற்புடையவராக நாம் அமைந்திருக்கிறோம். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். இப்போ நமக்கு தண்டனை தீர்ப்பே கிடையாது. எப்படி அந்த தண்டனை தீர்ப்பே கிடையாதுன்றதுக்கான வசனத்த தான் அடுத்ததுல பார்க்கிறோம். எப்படி நமக்கு தண்டனை தீர்ப்பு கிடைக்காம இருக்கும்னா, அத நம்ம பொருட்படுத்தக்கூடாதுன்னா, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம். அப்போ இயேசு கிறிஸ்துவோடு நம்ம இணைந்திருக்கும்போது, எப்போ நம்ம வந்து ஒரு புதிய சிருஷ்டி நம்ம ஆகுறோமோ, எப்போ இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே என உளமார நம்பி வாயால் அறிக்கையிட்டு ஏற்றுக்கொள்கிறோமோ, அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டத்துக்குள் நாம் நுழைகிறோம். இந்த சட்டம் என்ன பண்ணுதுன்னா, பாவம், சாபம் என்பவற்றிற்கு உள்ளாக்கும் சட்டத்தினின்று என்னை விடுவித்துள்ளது. பிரைஸ் காட். இப்போ நேத்து நான் அந்த ஃப்ளைட் பறக்கிறத பத்தி சொன்னேன். புவியீர்ப்பு சட்டம்னு ஒண்ணு இருக்கும்போது, இந்த பிரபஞ்சத்துல எதாலும் பறக்க முடியாது. இந்த உலகத்துல எதனாலயும் பறக்க முடியாது. அப்ப எப்படி இந்த இந்த ப இந்த பிளேன் மட்டும் பறக்குது? இந்த விமானம் மட்டும் பறக்குது? இதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா, இந்த பறவைகள்லாம் பறக்குது தெரியுமா? இந்த ரைட் பிரதர்ஸ் அவங்க தான் வந்து இந்த விமானத்தை கண்டுபிடிக்கிறாங்க. பிரேஸ் காட். அவங்க தான் இந்த த்ரஸ்ட் அண்ட் லிஃப்ட் அந்த உந்துதல் எத் உ உந்துதல், உயர்த்துதல் அந்த சட்டத்தின் வழியாக விமானத்த பறக்க வைக்கிறாங்க. இப்போ நீங்க உத்து பார்த்தீங்கன்னா, இந்த பறவைகள்லாம் என்ன பண்ணும்? அப்படியே ஒரு ஒரு பிரஸ் பண்ணிட்டு தான் பறக்க ஆரம்பிக்கும். நீங்க நல்லா பாருங்க. ஒரு பிரஷர் ஒண்ணு குடுத்து தான் பறக்க ஆரம்பிக்கும். அங்க என்ன ஆகுதுன்னா, அந்த ஆ த்ரஸ்ட் ஆப்பரேட் பண்ணுது. அந்த த்ரஸ்ட் உந்துதல் உந்தி தான் மேல இறங்கும். அந்த உந்துதல் ஆப்பரேட் பண்ணும்போது, அந்த விங்ஸ் வழியாக என்ன ஆகுதுன்னா, அந்த காத்து ஃபாஸ்ட்டாக அடிக்க, அடிக்க அப்படியே பேர்ட் வந்து மேல பறக்குது. பிரேஸ் காட். எப்போ அந்த பறவை, அந்த பறக்கிறத விட்டு அப்படியே அந்த ரெக்கைய உள்ள வைக்குதோ, என்ன பண்ணும்னா,
கீழ விழுந்து செத்து போயிடுமா. அதாவது ஒரு பறவை ஒண்ணு இருக்கு. அது என்ன பறவை எனக்கு தெரியல. அத நான் படிச்சேன். என்னன்னா, அதோடைய பார்ட்னர் அ இறந்து போயிடுச்சுன்னா, அந்த பறவைல உயிர் வாழ முடியாது. அது என்ன பண்ணுமா, மேல உயர மேல பறந்து என்ன பண்ணுமா, அந்த அந்த ரெக்கைய அப்படியே சுருட்டி உள்ள வச்சுக்குமாம். அப்ப உள்ள வைக்கும்போது என்ன ஆகும், அந்த புவி ஈர்ப்பு சட்டத்துக்குள்ள போது. அந்த புவி ஈர்ப்பு சட்டத்தின்குள்ள போகும்போது என்ன ஆகுதுன்னா, அது அப்படியே கீழ ஃபோர்ஸா வந்து இறங்கும்போது, கீழ எங்க விழுதோ அங்க விழுந்து இறந்துரும். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அதே மாரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும். கிறிஸ்து இயேசுவோடு நாம என்னைக்கு இணைந்திருக்கிறோமோ, அப்போ இந்த வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டத்தின் மூலியமாக, பாவம், சாபம் என்ற சட்டத்தை ஆ அதை அதை பொருட்படுத்தாமல் அதன் அதை அதை அத அத என்ன சொல்றது? அத ஓவர் கம் பண்ணி நாம வந்து பறக்க ஆரம்பிக்கிறோம். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. எப்போ நாம கிறிஸ்து இயேசுவோடு இணையாம தேவையில்லாத வேலைகள பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அப்போ என்ன ஆவுது? நாம திருப்பியும் இந்த பாவம், சாபம் என்ற சட்டத்துக்கு உள்ள போறோம். அப்படி உள்ள போகும்போது அது உள்ள போகும்போது அ என்ன ஆ என்ன ஆகுதுன்னா, திருப்பியும் நாம இந்த பாவத்தின் அ விளிம்புல விழுந்து, நாம திருப்பியும் இந்த இறந்து போறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்குது. பிரைஸ் காட். இப்ப எப்படி இந்த ஒரு விமானம் மேல பறந்துகிட்டே இருக்குது. திடீர்ன்ட்டு இவங்க அந்த இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா, திருப்பி அந்த விமானம் கீழ விழ வேண்டியது தான். வேற வழியே இல்ல. ஒரு சில ஃப்ளைட்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளைட் மோடுன்னு ஒண்ணு அந்த அ ஃப என்னன்னா, கிளைட் மோடுன்னு ஒண்ணு இருக்கும். அப்படியே கிளைடிங் பண்ணி அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப வெயிட்டா இருந்துச்சுன்னா, அதுவும் முடியாது. பிரேஸ் காட். ஓகேவா? அப்போ அந்த 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 விமானமான என்ன ஆவுது? கீழ விழுந்து நொறுங்குது. இப்போ நாமளும் அந்த விமானம் மாரி தான் கிறிஸ்துவோடைய வாழ்வு தரும் தூய ஆவி கிறிஸ்து வழியாக வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம் வழியாக நாம் என்ன பண்றோம்? பாவத்தையும், சாபத்தையும் மிதித்து அதன் மேல பறந்து கொண்டு இருக்கிறோம். இந்த கிருபை இந்த கிருபை என்ன பண்ணணும்னா, என்னைக்குமே இந்த கிருபைய நாம வந்து விட்டுக்கூடாது. விட்டுறக்கூடாது. பிரைஸ் காட். தாங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இப்ப இந்த சட்டம் இருக்கு தெரியுமா? வாழ்வு தரும் கிறிஸ்து வழியாக வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம். அதுவும் ஒரு கிருபை தான். பிரைஸ் காட். தாங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ ஒரு கிஃப்ட்டுன்னு ஒரு குடைன்னு ஒண்ணு கொடைன்னு குடுக்கும்போது, அத வந்து நீங்க வந்து அ எவ்வளவு தூரத்துக்கு பயன்படுத்த முடியுமோ, அவ்வளோ அளவுக்கு நாம வந்து பயன்படுத்தணும். பிரைஸ் த லார்ட். தாங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இதுதான் வந்து கிருபை. இந்த கிருபை எப்படி கிடைக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்மளுடைய சொந்த உழைப்பினால் கிடையவே கிடையாது. மாறாக இயேசு கிறிஸ்து செய்த அனைத்து காரியங்கள்னாலயும் அதுக்கப்புறம் நாம் அதை நம்புகிறோம் தெரியுமா? நம்ம எப்போ அத நம்புறோமோ, விசுவாசத்துல நம்ம பலன் பெறுகிறோமோ, அப்ப என்ன ஆகுது? இந்த கிருபை நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த கிருபை வழியாக தான் நம்மளுடைய வாழ்வு இருக்க வேண்டும். கிருபை நிமித்தம் தான் நம்மளுடைய வாழ்வு இருக்க வேண்டும். அததான் பவுலடிகளார் வந்து ஒரு பிரச்சனையில இருக்கும்போது, இந்த தார்ன்ஸ் இன் த ஃப்ளஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அத பார்ப்போம். 2 பேதுரு சாரி 2 கொரிந்தியர் பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். 12 ஓகே. 2 கொரிந்தியர் ம். சாரி 2 கொரிந்தியர் 12 இப்ப பாருங்க. எனக்கு 7வது வசனத்த பார்ப்போம். எனக்கு அருளப்பட்ட ஒப்புரவற்ற வெளிப்பாடுகளில் நான் இறுமாப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில்
தைத்த முள் போல் என்னை வருத்திக் கொண்டே இருக்கிறது. ஓகே. இதுல வந்து ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல், தார்ன் இன் த ஃப்ளஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இத வந்து நெறைய பேர் என்ன நெனச்சுப்பாங்கன்னா, ஆ அது என்னது உடம்பு ஒரு நோய், ஒரு விதமான நோய் அப்படின்னு நெனச்சுட்டு இருப்பாங்க. அது வந்து நோய் கிடையாது. ஓகேவா? இது வந்து என்னன்னா, எங்கெல்லாம் பவுல் இயேசு கிறிஸ்து பற்றி பறைசாற்றுகிறாரோ, அந்த இடத்துலலாம் என்ன ஆகும்னா, அவர எதிர்ப்பாங்க. ஓகேவா? அவர் சொல்றார் பாருங்க, "எனக்கு அருளப்பட்ட ஒப்புரவற்ற வெளிப்பாடுகளில் நான் இருமாப்பு அடையாதவாறு, பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்திக் கொண்டே இருக்கு." எங்கெல்லாம் பவுலடிகளார் போறாரோ, அந்த இடத்துலலாம் வந்து அவருக்கு வந்து எதிரா நெறைய சதிகள் செய்வாங்களாம். ஓகேவா? அந்த மாரி நடந்துட்டு இருக்கும்போது, அவர் சொல்றாரு பாருங்க, "அது என்னை குத்திக் கொண்டு கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனைப் போல் இருக்கிறது." அவரே சொல்றார். இந்த இருமாப்புன்றது பிரைடுன்னு நெனைக்கிறேன். கரெக்ட். ஒப்புரவற்ற வெளிப்பாடு நான் இருமாறு அடையாதவாறு பெருங்குறை உன் உள்ளே தைத்துக்கொள். ஆனா, அது வந்து சாத்தான் கிட்டமிருந்து வருகிறதுன்ற அவரே சொல்றாரு. அப்பொழுது நான் இருமாப்பு அடையாதிருக்கவே இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். சாரி. 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், "என் அருள் உனக்குப் போதும். வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும்" என்றார். ஆதலால் என் வலுவின்மையைப் பற்றிதான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை எனக்குள் தங்கும். பிரைஸ் த லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ இந்த பிரச்சனை வரும்போது அவர் என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து கிட்ட, "எனக்கு இந்த பிரச்சனைய என்னில இருந்து எடுத்துருங்க" அப்படின்னு சொல்றாரு. பிரைஸ் காட். அப்போ இயேசு என்ன சொல்றாரு? ஆனால் அவர் என்னிடம், "என் அருள் உனக்கு போதும்" அப்படின்றார். அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த அ கஷ்டம் வந்தாலும் சரி, கடவுள் என்ன சொல்றாரு? "என்னுடைய கிருபை, என்னுடைய அருள் உனக்கு போதும். வலுவின்மையில் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும்" என்றார். இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆ நாம வந்து ஒரு ஒரு பழமொழிக்காக சொல்லுவோம். "செத்து சுண்ணாம்பு ஆயிட்டாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து தப்பு தான். அந்த மாரி சொல்லக்கூடாது. ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, ஒண்ணுத்துக்கும் என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற மாரி. பிரைஸ் காட். அந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்துவோடைய வல்லமை நிறைவா வெளிப்படும். அதுதான் வந்து கிருபை. அதுதான் வந்து அருள். அதாவது எல்லாம் முடிஞ்சுச்சுன்ட்டு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருப்போம். அந்த இடத்துல என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து அந்த ஒரு வழிய காட்டி என்ன பண்றாரு, அப்படியே நம்மள மேல தூக்கிட்டு வருவாரு. இப்போ இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில அறையப்படுறாங்க. அறையப்பட்ட பிறகு சாத்தானுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். நம்மளுடைய வேலை முடிஞ்சது. அவ்வளோதான். இனிமேட்டு நம்ம வந்து ரொம்ப எல்லாரையும் நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் கவுத்து எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏஞ்சல்ஸ் கூட வானதூதர் கூட, "ஐய்யய்யோ! இவர் இறந்துட்டாரே!" அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல தான் என்ன ஆகுது, 3 நாள் சந்தோஷமா இருந்த அந்த சாத்தான்களுக்கு 3வது நாள் தான் அந்த இடத்துல ஒரு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. சாத்தான் முடிஞ்சிருச்சுன்ட்டு நெனைக்கிற இடத்துல தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, "முடியல. இப்போதான் கிறிஸ்துவம் என்ற ஒரு வெளிப்பாடு துவங்குகிறது" என்று வந்து அவர் வந்து இது பண்றாரு. அப்போ எல்லாம் தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல என்ன ஆகுது, இயேசு கிறிஸ்து உயர்ந்து மேல போறார். சாத்தானுக்கு ஒரே அப்படியே ஒரு ஒரு அடி அடிச்ச மாரி ஆயிடுச்சு. ஏன்னா, இது வந்து சாத்தானுக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா, கண்டிப்பா இயேசு கிறிஸ்துவ அவன் அவன் வந்து பலி கொடுக்க விட்டிருக்க மாட்டான். இது அவனுக்கு தெரியாது. இது நடந்தால் மட்டும் தான் நமக்கெல்லாம் மீட்பு உண்டு. பிரைஸ் காட். அதே மாரி என்னைக்கு நம்ம வந்து ரொம்ப கஷ்டமா இருந்து எதுவும் முடியல. கடவுளே! சாஷ்டாங்கமா கடவுளோட கால்ல விழுந்து இதுக்கப்புறம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க தான் அப்டின்ட்டு எல்லாம் முடிஞ்சதுன்ட்டு நெனைக்கும்போது என்ன பண்றாரு, இயேசு அந்த இடத்துல ஒரு டார்ச் லைட் மாரி ஒரு வழிய காட்டுறாரு. அத அது அத 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 கடைபிடித்து நாம செல்லும்போது கடவுளுடைய கிருபை, அவருடைய அருளை நாம முழுவதுமாக நாம வந்து அ வந்து என்ன பண்றோம், அ அத வந்து பார்க்கிறோம்.
அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நமக்கு வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி தான் தவிர தோல்வியே கிடையாது. தோல்வி வந்தாலும் நீங்க தோல்வி வராது. அத பொருட்படுத்த மாட்டீங்க. ஏன்னா, உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய அருள், அவருடைய கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்றார். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் thee. ஓகே. இந்த கிருபைய நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ச இந்த அ இதெல்லாம் கிருபை தான். இதுல எல்லாத்துமே இந்த இதுல இருக்குன்னா, எப்படி இந்த கிருபைய நாம பெற்றுக்கொள்ள முடியும்? பிரேஸ் காட். அதுதான் அ இயேசு கிறிஸ்து 2 பேதுரு. ஓகே. ஒரு நிமிஷம் இங்கிலீஷ்ல எப்படி? ஓகே. 2 பேதுரு. என்னடா? இங்க பாருங்க. நம் கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் விளைந்த ஏற்புடைமையின் அடிப்படையில் எங்களைப் போன்ற மதிப்புயர்ந்த நம்பிக்கையைப் பெற்றுள்ளோருக்கு இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதருமான சீமோன் எழுதுவது. என்ன எழுதுறார் பாருங்க. கடவுளை நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருகுக. எப்படி இந்த அருள் நமக்கு கிடைக்குது? எப்படி இந்த அருள் நமக்கு பெருகுது? ஹவ் யூ கெட் இங்கிலீஷ்ல கிரேஸ் அண்ட் பீஸ் மல்டிப்ளைட் அன்டு யூ அப்படின்னு சொல்லிட்டு போடும். எப்படின்னா, நமது ஆண்டவராகிய இயேசுவையும் கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக. இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, நாலேஜ் ஆஃப் காட், கிரேஸ் அண்ட் பீஸ் பி மல்டிப்ளைட் அன்டு யூ த்ரூ த நாலேஜ் ஆஃப் காட். அப்போ இந்த கிருபையும் அருளும் நலமும் நமக்கு எப்படி பெருகுது அப்படின்னு கேட்டா, நாலேஜ் ஆஃப் காட், கடவுளை அறிவதன் வாயிலாக நமக்கு அருளும் நலமும் பெருகுது. எப்படி? அதுதான் அடுத்த வசனத்தை சொல்றாரு. தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். பிரைஸ் தி லார்ட். இந்த 2 வசனமும் ரொம்ப முக்கியமான வசனம் பார்க்குறோம் பாருங்க. கடவுளை தமது ஆண்டவராகிய இயேசுவையும் கடவுளையும் நமது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவையும் நீங்கள் அறிவதன் மூலம் உங்களுக்கு அருளும் நலமும் பெருகுக. இந்த கடவுளை அறிவது மூலம் தான் நமக்கு அருள் பெருகும். பிரேஸ் காட். அப்போ கடவுளை எப்படி அறியறது? அதுக்கான ஒரு விடையும் 3வது வசனத்துல பேதுரு, சீமோன் பேதுரு நமக்கு கொடுத்திருக்காரு. என்ன பாருங்க. மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். பிரேஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஒரு இடத்துல அருள் கடவுளை அறிவது மூலம் பெருகுகன்னு போட்டிருக்கு. இன்னொரு இடத்துல அந்த அருள் நமக்கு நமக்கு வழங்கி உள்ளாருன்றும் இருக்குது. அப்போ வழங்கி உள்ளார்னா அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது 4வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகி ஓடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயிர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். த்ரூ த ப்ராமிசஸ் ஆஃப் காட். அப்போ
எப்படி இந்த கிருபை, அருள், நலம் எல்லாம் நமக்கு பொழியப்பட்டு இருக்குது? எப்படி அருளியுள்ளார் அப்படின்னு பார்த்தா, கடவுளுடைய வாக்குறுதிகளை மூலியமாக நமக்கு கடவுள் அளித்துள்ளார். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ இப்போ நம்ம என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர்னு அறிக்கையிடுறோமோ, அந்த அன்பானது தூய ஆவியானவர் வழியாக பொழியப்பட்டு, அந்த அன்பின் மூலியமாக நமக்கு இந்த கிருபை அருளப்பட்டிருக்கின்றது. நமக்குள்ளே இருக்கிறது. இப்போது இந்த அருளை எப்படி பெருகுவது என்று பார்த்தா, இயேசு கிறிஸ்துவையும் ஆண்டவரையும் கடவுளையும் அறிவதன் மூலம் இந்த கிருபையை நம் அனைவராலும் அதாவது மல்டிப்ளை பண்ண முடியும், பெருக முடியும், பெருக்கி வைக்க முடியும். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தா, உயிர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இப்போ இந்த கடவுளுடைய வாக்குறுதிகளை வச்சு தான் நாம இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடிகிறது. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். பெற்றுக்கொள்ள முடிகிறது. அது மட்டும் இல்லாம எப்படி இந்த கிருபையை நாம 10லிருந்து 20, 20லிருந்து 30, 30லிருந்து 40, 40லிருந்து 50 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பெருக்கிக்கிட்டே போறோமோ, அவ்வளோ அளவுக்கு நம்ம வந்து வல்லமையை நம்மளால பார்க்க முடியும். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ இந்த வாக்குறுதிகளை நம்ம கேட்டு அதன்படி நடக்க 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 நம்ம என்ன பார்க்கிறோம்னா, கிறிஸ்துவை போல நாம் ஆகும்போது, தீய நாட்டத்தில் சீரழிந்து உள்ள நம் வாழ்க்கையை அப்படியே மாற்றி ஒரு புதிய வாழ்க்கையை கொண்டு வர்றதுக்கான ஒரு வழிதான் இந்த வாக்குறுதி. பாருங்களேன். தீய நாட்டத்தில் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகோடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். இததான் வந்து தீத்து 2:12 நாம் வந்து பார்க்கிறோம். இப்போ கடவுளோட இந்த கிருபை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. எப்படி சொல்லிக் கொடுக்குதுன்னா, கடவுளுடைய வாக்குறுதிகளை வச்சு. அப்போ நம்ம கடவுளுடைய வாக்குறுதிகளை கேட்டு அதன்படி நடக்க நடக்க என்ன ஆகுதுன்னா, நாம கடவுளுடைய இறைத்தன்மையில் பங்கு பெறுகிறோம். கடவுளுடைய இறைத்தன்மையில் பங்கு பெறும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த தீய நாட்டத்துல சூழ்ந்து இருக்கிறோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிட்ட இருந்து ஒண்ணொண்ணா வெளிய ஓடிடுது. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த குடி அந்த இதுல இருந்து நான் இருந்தேன். ஸ்பிரிட் ஆஃப் ஆல்கஹால். ஒரு காலகட்டத்துல என்னன்னா, பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லாம போயிடுச்சு. அதனால என்ன ஆகுது, வீட்ல, ஃபேமிலில என்ன கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. சாட்டர்டே, சண்டே ஆனா எங்கேயாவது என்னோட மனைவியோ, குழந்தைங்களோ வெளில கூட்டு போனா, 1/2 மணி நேரம், 1 மணி நேரத்துல வாங்க வீட்டுக்கு போலாம். 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போலான்ற மாரி ஒரு அவசர அவசரமா இது பண்ணுவேன். ஏன்னா 7:30 மணிக்கு ஃப்ரெண்ட்ஸோட வெளில போணும். ஏன்னா சீக்கிரமா மூடிட்டாங்கல்ல, முடிச்சுட்டு இது பண்ணணும். ஒரு பொய்ய சொல்லிட்டு நான் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பேன். இது ஒரு காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, இது வந்து அ இது ஒன்துலருந்து இத எடுக்கவே முடியாது அப்டின்ற மாரி ஆயிடுச்சு. அப்போ நான் கடவுளுடைய வார்த்தைக்குள்ள வரும்போது என்ன ஆகுதுன்னா, கடவுளோடைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அவருடைய வாக்குறுதிகள எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேன். படிக்க, படிக்க, படிக்க ஒரு காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த தீய நாட்டம் இல்லவே இல்ல. முழுவதுமாக என்னுள் இருந்து அது அகற்றப்பட்டுள்ளது. அதற்கான ஒரு எந்த நடவடிக்கையும் நான் செய்யவே இல்ல. இத விடணும், இத விடணும், இத விடணும்னு செய்யவே இல்ல. மாறாக நான் என்ன பண்ணேன்னா, கடவுளை அறிவதற்கான ஒரு ஒரு வழியை நான் வகுத்து, அதன்படி நான் நடக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ இந்த வாக்குறுதிகள பின்பற்றி அத டெய்லி நான் அறிக்கையிட என்ன ஆகுதுன்னா, அவருடைய இறைத்தன்மையில் நான் பங்கு பெறுகிறேன். அவர் இறைத்தன்மையில் பங்கு பெறும்போது, தீய நாட்டம் என்னில் இருந்து முழுதுமாக அகற்றப்பட்டு, நான் ஒரு புதிய ஒரு இதாக நான் வந்து மாற்றி அதன்படி வாழ்ந்து வருகிறேன். இது எப்படின்னு பார்த்தா, இது எல்லாமே கிரேஸ்னால தான். நான் வந்து பாருங்களேன், அத புரிஞ்சு கொண்டதுனால நான் எதுவுமே பண்ணல. ஒரு ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆ டிடெக்ஷன் அந்த என்னது ஆல்கஹாலிக் சென்டர் ஒண்ணு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. நெறைய பேர் கேள்விப்பட்டுருக்காங்க. பிரதர் நாங்க வந்து என்னுடைய தம்பி, மனைவி இல்ல, கணவர் இவங்களெல்லாம் கொண்டு போய் சேர்த்துருக்கோம்.
6 மாசம் அங்க இருந்து நல்லா வராங்க. 6 மாசம் ஒழுங்கா இருக்கிறாங்க. அப்ப திருப்பி பார்த்தீங்கன்னா, திருப்பி பழைய இதுக்கே போயிடுறாங்க. எங்களால என்ன பண்றதுன்னு தெரியல. காசு தான் செலவு, டைம் தான் செலவு. எங்களுக்கு அவங்கள வந்து ஃபுல்லாவும் வச்சுக்க மாட்டேன்றாங்க. இதுலருந்து என்ன பண்றது? அப்படின்ட்டு. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு ஒரு பாரமா நெனைக்கிறாங்க. நான் அதான் அவங்ககிட்ட சொல்றது, நீங்க பாரமா நெனச்சீங்கன்னா, அதுல இருந்து உங்க கணவரும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் சரி, அவங்களால விடுபட முடியாது. ஆனா, நீங்க குடுக்குற அந்த அகாப்பே லவ் மூலியமாக உங்களால அதை அவரிடமிருந்து வெளியே துரத்த முடியும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரீஹாபிலிடேஷன் சென்டர்லாம் போல. கடவுளுடைய வார்த்தைய கேட்க ஆரம்பிக்கிறேன். கேட்க கேட்க என்ன ஆகுதுன்னா, என்னுடைய என்னுடைய சிந்தனை மாறுது. இந்த கிருபை என்ன பண்ணும்னா, உங்களுடைய சிந்தனைய அப்படியே மாற்றுமாம். அதான் தெளிந்த புத்தி. பிரைஸ் காட். எது உண்மை, எது பொய்ன்ற அறியிற ஒரு தெளிந்த புத்தியை அந்த கிரேஸ், அந்த கிருபை குடுக்குமாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு தவளை 2 தவளை வந்து ஒரு பாண்டுல வந்து குளத்துல வந்து நல்லா சந்தோஷமா வாழ்க்கைய போக்கிக் கொண்டு இருக்குது. அதுக்கு இரையும் கிடைக்குது. மீன்களும் கூட இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில என்ன ஆகுதுன்னா, ஆ சூரியன் சூரியனுடைய தாக்கம் ஜாஸ்தியா ஆக 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 அந்த குளத்தில இருக்கிற நீர் வற்றியாகுது. அந்த இருக்கிற மீன்கள் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் எல்லாம் வந்து இறந்து போறாங்க. அப்போ இந்த 2 தவளைகளும் வந்து பார்க்குறாங்க, ஓகே. நம்ம இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு நாம போகணும். அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்த தேடி போறாங்க. அப்படியே கொஞ்சம் நாளா தேடி போக போக ஒரு கிணற பார்க்குறாங்க. ஓகேவா? அந்த கிணறுல வந்து மேல இருந்து பார்க்கும்போது ஒரு தவளை சொல்லுதாம், வா இங்க வந்து நெறைய தண்ணி இருக்கு. நாம வந்து இங்க குதிச்சு, நம்ம வந்து நம்ம நம்ம ரொம்ப ஜாலியா இருக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவளை வந்து வா குதிக்கலாம்ன்னு சொன்னோனே, இன்னொரு தவளை வந்து நிறுத்துதாம். "இல்ல வேணாம். இந்த இடத்துக்கு போ வேணாம். நம்ம வேற இடம் பார்க்கலாம்." அப்படின்னு இந்த தவளை கேட்குதாம். "என்ன உனக்கு என்ன அறிவு இல்லையா? உன் மூளை செத்து போச்சா? முழுகி போச்சா? இங்க தண்ணி இருக்கும்போது நாம ஏன் இன்னொரு இடம் தேடணும்? வா குதிக்கலாம்." "இல்ல, இல்ல. நாம ஒரு இடத்துல குளத்துல இருந்தோம். அந்த இடத்துல சூரியனின் தாக்கம் ஜாஸ்தி ஏறும்போது தண்ணி எல்லாம் வறண்டு போய் நம்ம மேல வந்துட்டோம். ஆனா இது வந்து ஒரு கிணறு. அப்போ இந்த சூரியன் தாக்கம் ஜாஸ்தி ஆக ஆக என்ன ஆகும்னா, தண்ணி குறைய 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 என்ன ஆகும்? நம்ம இந்த கிணத்துல இருந்து மேல வர முடியாது. மாறாக உள்ளேயே கஷ்டப்பட்டு சாவோம். அதனால இதுக்குள்ள போக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிந்த புத்தியின் மூலியமாக அதுக்கு அந்த இன்னொரு தவளைக்கு புரிய வச்சு, "ஆமா கரெக்ட்டு. நீ சொல்றது கரெக்ட்டு. வா நம்ம இன்னொரு இடத்துக்கு போய் பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு போறது. இத டீச் பண்றது தான் கிரேஸ். இப்போ இந்த கிருபை என்ன பண்ணும்னா, உங்களுடைய சிந்தனைய உலகளாவிய இதுல இருந்து ஆவிக்குரிய சிந்தனைக்கு நமக்கு மாத்தும். அதுதான் வந்து அ ரோமையர் 8 நம்ம படிக்கிறோம். கிறிஸ்துவோடு சேர்ந்து இருப்போருக்கு தண்டனை தீர்ப்பே கிடையாது. ஏன்னா, கிறிஸ்துவோடு சேர்ந்து இருப்போருக்கு நமக்கு அ ஆவி நம்மளுடைய வாழ்வு எங்க இருக்குன்னா, அவருடைய ஆவியில தான் இருக்கு. அந்த ஸ்பிரிச்சுவலா டிஸ்கனெக்ட் பண்ணோம்னா, நாம இறந்தறதுக்கு சமம். அப்போ இந்த சிந்தனை என்ன பண்ணுதுன்னா, இந்த கிருபை என்ன பண்ணுதுன்னா, உங்களுடைய சிந்தனைய அப்படியே சேஞ்ச் பண்ணுது. அப்போ நான் அப்படியே படிக்க படிக்க, நான் கடவுளுடைய வார்த்தைக்குள்ள போக போக என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்து நான் செஞ்சது தப்பு அப்படின்ட்டு வந்து அந்த கிருபை எனக்கு சொல்லிக் குடுக்குது. அதனால நான் என்ன பண்றேன், அந்த நாட்டம் வந்தாலும் இந்த கிருபையின் மூலியமாக, இயேசு கிறிஸ்துவுடைய வாக்குறுதியின் மூலியமாக, அந்த தீய எண்ணங்களை அப்படியே அடியோடு வெறுக்க ஆரம்பிக்கிறேன். அடியோடு வெறுக்க ஆரம்பிக்கும்போது, எனக்கு கிருபை இதுல இருக்கிற சந்தோஷத்தை விட, மகிழ்ச்சி என்ற ஒரு ஒரு புதுமையான ஒரு சந்தோஷத்த கடவுள் வழியாக எனக்கு வந்து கொடுக்கப்படுகிறது. அப்போ இதுல கிடைக்கிற சந்தோஷத்தை தவிர்த்து, கடவுளுடைய வார்த்தையில கிடைக்கிற சந்தோஷத்துல நான் வந்து முற்றிலுமாக கவனம் செலுத்தும்போது, என்னுடைய வாழ்க்கை கடவுளின் வாழ்க்கையைப் போல் மத்தவங்களுக்கு பிரதிபலிப்பாகி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ இந்த ரீஹபிலிடேஷன் சென்டர்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது உங்களுடைய ஆக்ஷன தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. அவங்களுடைய செயல்கள சேஞ்ச் பண்ணும்போது, அதாவது என்னன்னா,
ஒருத்தன் நல்லா குடிச்சிட்டு இருக்கவன கொண்டு போயிட்டு இன்னொரு இடத்துல விட்டீங்கன்னா, கிடைக்காத இடத்துல அவன் என்ன பண்ணுவான்? அவனால எதுவும் பண்ண முடியாது. ஸோ அவனும் அந்த எக்சர்சைஸ், யோகா அதெல்லாம் பண்ணி ஓரளவுக்கு அவனுடைய இத ஸ்டாப் பண்ணிருவான். அப்போ திருப்பி அந்த உலகத்துக்கு வரும்போது, உலகத்துல இருக்க எல்லாத்தையும் பார்க்குறான். ஆனா என்னன்னா, அவனுக்கு அந்த செஞ்ச எக்சர்சைஸ் அந்த லா மென்டாலிட்டி அந்த லா மென்டாலிட்டி இருக்கு சட்டத்தின் மூலியமாக, அது வந்து அவனுக்கு விடுதலை குடுக்கல. ஏன்னா, அந்த அந்த சட்டம் அவனுக்கு வந்து ஒரு விடுதலை குடுக்க முடியாத ஒரு தருவாயில அது இருக்குது. அவ்வளோதான். அந்த சட்டத்தின் மேல முடிஞ்சிருச்சு. நீ தப்பு தான். நீ செய்றது தப்பு. இதுக்கப்புறம் அதால ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் நீ செய்ய கூடாம அத செய்ய விடாம நம்மள ஒரு 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 ஆவி நம்மளுக்கு இது பண்ணுதுன்னா, அதுதான் தூய ஆவியானவர். நம்ம என்ன பண்றாரு, அவர் வந்து நம்மள வந்து கன்விக்ட் பண்ணுவார். இது செய்யக்கூடாது அப்படின்றத கன்விக்ட் பண்ணுவார். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். அதுதான் வந்து கிருபை. அப்போ இந்த கிருபையின் மூலியமாக நாம என்ன பண்ணலாம், நம்மளுடைய சிந்தனைய சேஞ்ச் பண்ணும்போது, நம்மளுடைய செயல்களும் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் பண்ணும். இதுக்கு முன்னாடி என்னன்னா, நம்மளுடைய செயல்கள திருத்திட்டா, நம்மளுடைய சிந்தனைய திருத்தலான்ற ஒரு கோட்பாடு நம் மக்களிடையே இருக்கிறது. இருந்தது, இப்பவும் இருக்குது. இத நான் செஞ்சேன்னா, இத என்னால செய்ய முடியும். மாறாக நம்ம என்னன்னா, உங்களுடைய சிந்தனைய சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சோன்னா, சிந்தனைய மாற்ற ஆரம்பிச்சா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம கெட்ட செயல்கள நம்மளால மாத்த முடியும். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். அதுதான் கடவுளுடைய சாயல் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ இதுதான் இந்த கிருபை நமக்கு சொல்லிக் குடுக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த கிருபை மூலியமாக, வாக்குறுதியின் மூலியமாக, கடவுளை அறிவதன் மூலியமாக நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய அ சிந்தனைய நாம புதுப்பிக்கிறோம். நம்மளுடைய மனதை நாம புதுப்பிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ மனதை புதுப்பிக்க, 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 புதுப்பிக்க என்ன நடக்குதுன்னா, நாம ஒரு புதிதாக ஒரு மனநிலைக்குள்ள போம்போது, நமக்கு வந்து ஒரு புதிய ஒரு வாழ்க்கைய நாம வந்து பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்மள ஏடாகூடமா பார்த்தவங்க எல்லாரும், இப்போ வந்து எப்படி இது சாத்தியம் என்று கேட்டு, அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கும் அந்த சீக்ரெட்ட தெரிஞ்சு, அவங்களும் அவங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணி, அவங்க வெற்றி காண்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இதுதான் கிருபையோட செயல். நம்ம இத 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 வந்து இன்னும் நாம வந்து இந்த இன்னும் இந்த கிருபைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயம். ஓகேவா? இந்த கிருபை எப்படி இதெல்லாம் நமக்கு செய்ய செய்யுதுன்றத வந்து நாம வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஏன்னா, இப்ப ஸ்டார்ட் பண்ணோம்னா எப்படியும் கொஞ்சம் டைம் ஆகும். பிரேஸ் காட். எப்படி இந்த கிருபை மூலியமாக இந்த கெட்ட எண்ணத்தை எல்லாம் விட்டுவிட்டு, நான் கடவுளுடைய அரியணைக்குள்ள வந்தேன்றது இந்த கிருபை மூலியமா எப்படி என்றத வந்து நாம வந்து அடுத்த ஒரு கிளாஸ்ல வந்து நம்ம பார்ப்போம். பிரேஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்குதா? ஓகே. அப்போ யாராவது ஒருத்தங்க பிரேயர் ஏதாவது பண்றீங்களா? சிஸ்டர் கிறிஸ்டினா பண்ண முடியுமா? தமிழ்ல ஒரு பிரேயர். Hello, brother. பிரேயர் பண்ண முடியுமா? நன்றி அறிதல் பிரேயர். In the name of the இங்கிலீஷ்ல பண்ணுங்க Pitas, பரவால்ல. Pardon? Yes, brother. இங்கிலீஷ்லயே பண்ணுங்க பரவால்லன்னு. Okay, in the name of the Father, of the Son, the Holy Spirit. Amen. ஆமென். Dearest Heavenly Loving Father, we praise you, we thank you, we adore you, we worship you, we honor you, we respect you, Lord, for all your words that you have given us. Father God, thank you very much. Your grace is sufficient for us, Lord. Your words will guide us and lead us in the right way, Lord. Thank you, Lord, for you have given us your only begotten Son. He died for us. He saved us from all. Give us salvation, Lord. Thank you very much, Lord. Thank you, Lord. In the name of the Father, of the Son, the Holy Spirit. Amen. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. Thank you. ஸோ இந்த கிருபை மூலியமா இந்த மீட்பை எப்படி பெறுறதுன்றத வந்து நாம வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். காட் பிளஸ் யூ. தேங்க் யூ. பை பாய். God bless you.